வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இனி நம்ம பார்க்க போறது இலவச ஜோதிட பாடம் 6. இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது ராசியினுடைய பார்வைகள், கிரகங்களினுடைய பார்வைகள். இது என்ன சார் புதுசா ராசியினுடைய பார்வைகள் போடுறீங்க, இது வரைக்கும் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம கிரகங்களுக்கு பார்வை இருக்கிற மாதிரி ராசிகளுக்கும் பார்வை இருக்கு, நட்சத்திரங்களுக்கும் பார்வை இருக்கு. புராண நூல்கள்லயும் சரி, மூல நூல்கள்லயும் சரி இதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இதை யாரும் வெளியில அதிகமா சொல்றது இல்லை, அவ்வளவுதான். இப்பதான் இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ஒரு கண்டினியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த சார்ட் பாருங்க, இந்த மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இதை முன்னாடி சொல்லிட்டோம்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். சரியா? இப்போ கிரகங்களினுடைய பார்வைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கு, சந்திரனுக்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்கு இந்த 4 கிரகங்களுக்கும் ஒரே ஒரு பார்வை தான் இருக்கிற இடத்துல இருந்து 7வது ராசியை பார்க்கும், 7ஆம் வீட்டை பார்க்கும். 7ஆம் பார்வை மட்டும்தான் இந்த 4 கிரகங்களுக்கும். இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்களும் எங்க உட்கார்ந்து இருக்கோ அதுக்கு நேர் 7ஆம் வீட்டை பார்க்கும். வேற எந்த வீட்டுக்கும் இந்த கிரகங்களுக்கும் பார்வை கிடையாது. அதுக்கப்புறம் செவ்வாய், குரு, சனி இவங்க 3 பேருக்கும் ஸ்பெஷல் பார்வை இருக்கு, அதாவது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது இருக்கு. என்னன்னா அப்படின்னா குருவுக்கு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்கு, செவ்வாய்க்கு 4ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் இருக்கு, சனிக்கு 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் இருக்கு. அப்போ இருக்கிற அனைத்து கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பொதுவானது. சிறப்பு பார்வை அப்படிங்கிறது எந்தெந்த கிரகங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா 3 கிரகங்களுக்கு இருக்குது. அது குருவுக்கு, செவ்வாய்க்கு, சனிக்கு. சரிங்களா? குருவுக்கு 5, 9, செவ்வாய்க்கு 4, 8, சனி பகவானுக்கு 3, 10. இந்த இடங்களை இந்த 3 கிரகங்களும் தன்னுடைய சிறப்பு பார்வையில பார்ப்பாங்க. இந்த பார்வைக்கெல்லாம் பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? அடுத்ததா இப்ப ராசியினுடைய பார்வைகளுக்கு வந்துருவோம். ஏன்னா இதை பத்தி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு ராசியானது எந்தெந்த ராசிகளை பார்க்குது, அதை எதன் அடிப்படையில எடுத்திருப்போம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ராசிகள்ல திசைகள் பார்த்திருப்போம். கிழக்கு ராசிகள் எது, மேற்கு ராசிகள் எது, தெற்கு ராசிகள் எது, வடக்கு ராசிகள் எது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ராசிகள் அந்த திசைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசியினுடைய பார்வைகள் விடும். இப்போ ஒரு நேர்கோடு போடுறோம் அப்படின்னா கிழக்கு ராசிகள் தான் ஒரே நேர்கோடு அப்படின்னு அர்த்தம். 1வது ராசி இப்ப மேசம் கிழக்கு அப்படின்னா அது 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 5வது ராசி சிம்மமும் கிழக்கு தான், 9வது ராசி தனுசும் கிழக்கு தான். மேசத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா அது சிம்மத்தையும் பார்க்கும், தனுசையும் பார்க்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பார்வைகள் எதுல பார்ப்பீங்க அப்படின்னா நாடி முறைகள்ல இது சொல்லுவாங்க. கிரகச்சேர்க்கை மெத்ததுல நாடி முறையில இந்த விஷயத்த பார்ப்பாங்க. இதை நீங்க நார்மலாவே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பலன் எடுக்க பழகிறப்ப இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ராசியினுடைய பார்வைகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12, 1, 2 அப்படின்னு எடுத்துக்க. ஒரு மேஷ ராசி அப்படின்னா மேஷத்துக்கு 12வது ராசி மீனம், 2வது ராசி ரிஷபம். மேஷத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா தன்னுடைய 12ஆம் வீட்டையும் பார்க்கும், 2ஆம் வீட்டையும் பார்க்கும் அப்படின்னு அர்த்தம். 2வது ரூல் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 1, 5, 9 போட்டிருக்கோமா? இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது ஒரே திசையை குறிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு அர்த்தம். இப்ப கிழக்குல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கிழக்கு ராசிகளை என்னென்னவோ அந்த ராசிகள் எல்லாம் அந்த கிரகம் மூலியமா, அந்த ராசி மூலியமா தன்னுடைய ஆளுமையை செலுத்தும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா 1, 7. இந்த 1, 7 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு திசையை குறிக்கக்கூடிய ராசி இருக்கக்கூடிய கிரகம் அதற்கு எதிர் திசையையும் பார்க்கும் அப்படின்னு அர்த்தம். மேசத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குது அப்படின்னா அந்த ராசி அதுக்கு ஆப்போசிட் துலாத்துல இருக்கிற கிரகத்தை அது மேசத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? முதல் திசை எதுவோ அதுக்குதான் ஆதிக்கம் அதிகமா இருக்கும். மேற்கு திசையை குறிக்கக்கூடிய துலாத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு, ஆனா கிழக்குல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா இந்த கிழக்குல இருக்கிற ராசி இந்த மேற்குல இருக்கிற கிரகம் மூலியமா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அது கேட்கும். புரியுதா? கான்செப்ட் இதுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 1, 7, 10, 4 அப்படின்னு போட்டுருக்கோம். 1, 7, 10, 4 அப்படின்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இதுதான் இந்த 1, 7, 10, 4 அப்படிங்கிறது. அது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கிழக்கு ராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது மேற்கு திசையும் பார்க்கும், மேற்குல இருந்து தெற்க பார்த்து தெற்குல இருந்து வடக்க பார்க்கும்.
இந்த 1, 7, 10, 4ல ஒரு கிரகங்கள் அமையுது அப்படின்னா நீங்க கிரக சேர்க்கை பார்க்கிறப்போ இந்த கிரகங்களை திசைகள் வாரியா அடுக்கிடணும். அப்போ கிழக்குல இருக்கிற சூரியன் ஒரு கிரகம் வந்து கிழக்குல மேஷத்துல உச்சமா இருக்குது, துலாத்துல ஒரு கிரகம் சுக்கிரன் இருக்கிறாரு, மகரத்துல சனி பகவான் இருக்கிறாரு, கடகத்துல சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா இந்த சூரியன், சுக்கிரன், சனி, சந்திரன் அப்படிங்கிற கிரக இணைவுகளை வந்து அது ஏற்படுத்தும். சரிங்களா? கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பாவத்துல மட்டும்தான் சேர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? கிரக சேர்க்கையை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல எடுப்போம். கிரக சேர்க்கைகள் எந்தெந்த வழியில வருது அப்படிங்கிறத. அதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கிரக சேர்க்கை கிளாஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ராசியினுடைய பார்வைகள்லாம் என்னென்ன, தன்னுடைய ராசி தனக்கு 12வது ராசியும் 2வது ராசியும் பார்க்கும். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா ஒரே திசையுடைய ராசிகள் பார்த்துக்கும். அடுத்த ரூல் என்னன்னா ஒண்ணுக்கு எதிர் திசையில இருக்கிற ராசிகளை பார்க்கும். அடுத்தது என்னன்னா திசை வாரிய வரிசலாவும் பார்த்துக்கும். அடுத்தது நம்ம கிரகங்களினுடைய பார்வைகள் பார்த்தோம். அது என்னன்னா பொதுவா அனைத்து கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது பொது. சிறப்பு பார்வை யாராருக்கு இருக்குது அப்படின்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் சனிக்கு மட்டும்தான் இருக்கு. குருவுக்கு 5, 9, செவ்வாய்க்கு 4, 8, சனிக்கு 3, 10 அப்படிங்கிறது பொதுவான பார்வைகளா இருக்கு. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கணும் இல்ல ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம், பாய்.